நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திமுக ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். திமுக ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு கண்டனம் என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நீலகிரி மாவட்டத்தில் 17, சிவகங்கையில் 16, திண்டுக்கல்லில் 12, சென்னையில் 10, ஈரோட்டில் 10, மதுரையில் 10, கோவை மாவட்டத்தில் 9, ராமநாதபுரத்தில் 9, தூத்துக்குடியில் 8, தருமபுரி, திருப்பூர் மற்றும் விருதுநகரில் தலா 7, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர் மற்றும் நாமக்கல்லில் தலா 6 என்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 207 அரசு பள்ளிகளை இந்த அரசு மூடியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த 207 அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடப்பட்டு வருவதாகவும் நாளிதழ் மற்றும் ஊடக செய்திகள் தெரிவிப்பதாகவும் EPS அந்த பதிவில் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிகள், 60க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கு மடிக்கணினி, படித்த ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர்களினுடைய சேர்க்கையை அதிகரித்திருந்தோம். ஆனால் இந்த திமுக அரசோ இந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட, அதாவது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை நிறுத்தியதோடு திட்டமிடப்பட்ட எந்த ஒரு வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அப்பாவி மக்களை தனியார் பள்ளிகளை நோக்கி ஓட செய்துவிட்டு அவர்கள் மீதே பழி போடும் இந்த அரசு பள்ளிகளை மூடும் அராஜக போக்கை கடைபிடித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செயலை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 207 அரசு பள்ளி மூடப்பட உள்ளது குறித்து நான் பேசியதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கீழ் உள்ள பள்ளிக்கல்வித்துறை குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதாலும் மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என்று ஒரு வினோதமான விளக்க அறிக்கையை வெளியிட்டு இருப்பதும் கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.